நபிகளாரை நானும் நீங்களும் நேசிக்கிறோம் என்பதற்கு இன்னொரு அடையாளத்தை சொல்கிறேன், இன்னொரு எங்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பை சொல்லுகின்றேன். தெரிந்து கொள்வோம், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம். என்ன சகோதரர்களே, இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் யார் கொண்டு வந்து தந்தது சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் தானே கொண்டு வந்து தந்தாங்க. அல்லாஹ் தந்தத அவன் நேரடியா நமக்கு தரல. அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது என்ற அந்த மாமனிதரை தேர்வு செய்து அவர் மூலியம் தானே கொண்டு வந்து தந்தாங்க. அந்த முஹம்மது நபி அவர்கள் எதை மார்க்கம் என்று காட்டி தந்தார்களோ அதைத்தான் நானும் நீங்களும் செய்ய வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? ஒரு பேஸ்புக்கை பார்க்கிறோம், இன்னைக்கு நடக்கிற நடப்ப சொல்றேன். பேஸ்புக்ல பார்க்கிறோம், இந்த ஒரு ஹஸ்ரத் பேசி போடுறாரு, இந்த துஆவை 10 தடவை சொல்லுங்கள் காலையிலே, உங்களுக்கு கேன்சர் வராது. இந்த குர்ஆன் வசனத்தை 5 தடவை மாலையிலே சொல்லுங்கள், உங்களுக்கு சுகர் நோய் வராது. சொல்றாங்க தானே இன்னைக்கு பேஸ்புக்ல நியாயமா ஓடுது. அன்பாண்டவர்களே, ஹஸ்ரத் தலப்பா கட்டி இருக்கிறாரு, ஹஸ்ரத் தாடி வச்சிருக்கிறாரு, ஹஸ்ரத் சொன்னா எல்லாம் சரி. நபிகளாருடைய நேசத்துக்கு அப்பாற்பட்ட நேசம் சகோதரர்களே. நபிகளாருடைய நேசத்தை அவமதிக்கின்ற ஒரு வேளை சகோதரர்களே என்ன செய்யும்? எந்த பெரிய ஆலிமாக இருக்கட்டும் சகோதரர்களே, நான் இந்த இடத்திலே பேசுகின்றேன். ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொன்னால் என்னை இந்த இடத்திலிருந்து நீங்கள் போக விடக்கூடாது. கேட்க வேண்டும் ஆதாரத்தை. உண்டோ உடனே ஆதாரத்தை சொல்லணும், அல்லது பார்த்து சொல்றேன் உத்தரவாதமாவது தந்துட்டு போகணும். இதான் நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம். அன்பாண்டவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் இவர்கள்? யார் இவர்கள்? என்னையும் உங்களையும் போன்ற சாதாரண மனிதரா? இல்லை சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழியால் வந்தால் அவரை கண்டு ஷைத்தான் வேறொரு வழியால் ஓடுவான் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சாதாரண மனிதர் அல்ல. உமர் அவர்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல தடவை அவர்கள் பேசியதை போன்றே அல்லாஹ் சட்டத்தை இறக்கி வைத்தான். பல தடவை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? இந்த இஸ்லாமிய உம்மத்தின் பாதுகாப்பை ஒரு வாயிலை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த வாயில் உமர் என்று சொன்னார்கள். அந்த வாயில் உடைக்கப்பட்டால் இந்த இஸ்லாமிய உம்மத்து பலவிதமான சோதனைகளை சந்திக்கும் என்று சொன்னார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகையிலே கத்தியினால் குத்தப்படுவதன் மூலம் அந்த வாயில் உடைக்கப்படுகிறது. அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக செயற்பட்டாங்க. ஆயிஷா நாயகியோடு முனாஃபிக்குகள் யுத்தத்தை ஏற்படுத்தினார்கள். இஸ்லாமிய உம்மத்தில் பலவிதமான குழப்பங்கள் வந்தது. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த இஸ்லாமிய உம்மத்தின் பாதுகாப்புக்குரியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நபிகளாருடைய நாவினால் சிறப்பிக்கப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் எந்த அளவு நேசிச்சிருப்பாங்க, எந்த அளவு நேசிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன், என்னை தவிர என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உமரே, நீங்கள் இன்னும் முஃமினாகவில்லை, இன்னும் முஃமினாகவில்லை என்று சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு மனிதன் தன்னை விடவும் முஹம்மது நபியாக என்னை நேசிக்கும் வரையில் மூமினாக முடியாது என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, அல் ஆனயா உமர், உமரே, நீங்கள் இப்பொழுதுதான் பரிபூர்ணமான முஃமினாக நீங்க என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய உயிரை விடவும் நபிகளாரை நேசித்தவர்கள், நபிகளாரால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தண்ட வீட்டுக்கு வர சொல்றாங்க. இது புகாரில வரக்கூடிய செய்தி. தண்ட வீட்டுக்கு வர சொல்றாங்க சந்திக்கிறதுக்காக. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? இதையும் விளங்கிக்கங்க. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் நபிகளார், அபு மூசாவே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் புகழுக்குரியவர்கள். அவங்க குர்ஆனை ஓத ஆரம்பிச்சா நபிகளார் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவு குர்ஆனோடு தொடர்புள்ள நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. வந்து 3 தடவை சலாம் சொல்றாங்க. பதில் கிடைக்கல, திரும்பி போயிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, அபு மூசாவை வந்து சந்திக்க சொன்னேனே, ஏன் வரலன்னு கூப்பிட்டு அனுப்புறாங்க. அனுப்பி கேட்கறாங்க, அபு மூசாவே, உங்களை வர சொன்னேனே, ஏன் நீங்க சந்திக்க வரலன்னு கேட்ட நேரம் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே,
உங்களோட வீட்டுக்கு வந்தேன், நான் 3 தடவை சலாம் சொல்லி அனுமதி கேட்டேன், பதில் கிடைக்கல, திரும்பி போயிட்டேன். இது யார கருத்து? இது யார கருத்து? இது அபூ மூஸா ரலியல்லாஹுடைய கருத்து. இதை சொல்லிட்டு சொன்னாங்க, இப்படித்தான் நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். நபிகளார் பேரை பயன்படுத்திட்டாங்களா? உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அபூ மூஸாவே, இதுக்குரிய ஆதாரத்தை வைக்கலன்னா அவங்கள விட மாட்டேன்டாங்க. யாருக்கிட்ட ஆதாரம் கேட்கிறது? யாருக்கிட்ட ஆதாரம் கேட்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகளார் சொன்னதற்கு ஆதாரத்தை காட்டுங்கள், இல்லை என்றால் உங்களை தண்டிக்காமல் விடமாட்டேன் சொன்னாங்களே. எதன் வெளிப்பாடு சகோதரர்களே? நபிகளார் பேரை பயன்படுத்தி நினைச்சதெல்லாம் சொல்லப்படா. நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம் நபிகளார் சொன்ன ஆதாரத்தை கொண்டு வா. போறாங்க அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு. மதீனால எப்படி போனாங்க தெரியுமா? இந்த செய்தியை சொல்றவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, நாங்க மதீனால உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மஜ்லிஸ்ல மார்க்கம் படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு பயந்தவராக, நடுங்கியவராக எங்கட மஜ்லிஸுக்கு வந்தாரு. வந்து இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்த நிகழ்வை சொல்லி போட்டு கேட்டாங்க, நபிகளார் சொன்னதாக சொல்லிட்டேன். இப்ப உமர் ரலியல்லாஹு ஆதாரம் கேட்கிறாரு. நீங்க யாராவது நபிகளார் சொன்னதாக படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது அங்கிருந்து எல்லாரும் சொன்னாங்க, நாங்க எல்லாரும் இதை நபிகளார்ட்ட இருந்து கேட்டிருக்கிறோம். இந்த அபூ சயீத் சின்னவரா இருந்தாரு, இவர் வருவார ஆதாரம் சொல்றதுக்கு அனுப்பி வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று இதுதான் ஆதாரம், நாங்களும் கேட்டிருக்கிறோம் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதி அடைந்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எதுக்கு இதை நான் சொல்றேன் தெரியுமா சகோதரர்களே? அந்த நபித்தோழர்கள் நபிகளார் ஒரு செய்தியை யாராவது சொன்னால் ஆதாரம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்பவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு இதை கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு கட்டத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள்? சஹாபாக்களில் இருந்த மிகச்சிறந்த ஒரு சஹாபி. இவங்களுக்கு கேள்விப்படுது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன? யார் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு தொழுகை வரைக்கும் இருக்கிறாரோ அவருக்கு 1 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும், அடக்கும் வரையிலே இருந்தால் 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் ஹதீஸை சொல்றாங்க. இதுவும் புகாரி முஸ்லிமில் வாரதுதான். இந்த செய்தி யாருக்கு தெரியாது? உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாது. இந்த செய்தி, இந்த அடக்கும் வரைக்கும் இருந்தால் இன்னொரு உஹது மலை கிடைக்கும் தெரியாது. இவங்க பார்த்தாங்க, அக்ஸர அபூ ஹுரைரா கொஞ்சம் ஹதீஸ கூட்டி சொல்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பகுதி தான். தொழுவிக்கும் வரைக்கும் இருந்தா 1 உஹது மலையளவு நன்மை கிடைக்கும்ன்றத படிச்சிருந்தாங்க. 2வது பகுதி தெரியாது. ஆனா அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றாரு. என்ன தெரியுமா சொன்னாங்க? அக்ஸர அபூ ஹுரைரா ஹதீஸ கொஞ்சம் கூட்டி சொல்றாருன்னு சும்மா இருக்கல்லங்க. உடனே என்ன தெரியுமா பண்ணினாங்க? தண்ட மாணவனை பிடித்து அனுப்பினார்கள். ஆயிஷா நாயகி கிட்ட போய் கேளுங்க, அபூ ஹுரைரா இப்படி ஒரு செய்தி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதா கேளுங்க என்று அனுப்பி வச்சாங்க. அல்லாஹு அக்பர். யாருக்கிட்ட ஆதாரம் கேட்கிறதுங்க? யாருக்கிட்ட ஆதாரம் கேட்கிறது? போனாங்க ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இப்படி நடந்திருக்குது, ரசூலுல்லாஹ் அடக்கும் வரையில் இருந்து வந்தால் 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்குமான்னு சொன்னாங்களான்னு சொல்லும் பொழுது சொன்னாங்க, சதக அபூ ஹுரைரா சொல்றது உண்மைதான் என்று ஆயிஷா நாயி சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், லகது ஃபர்ரத்னா ஃபீ கராரீத கஸீரா, நாங்க அதிகமான உஹது மலை நன்மைகளை இழந்து விட்டோமே என்று கை சேதப்பட்டாங்கன்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எதுக்கு சொல்றேன் தெரியுமா சகோதரர்களே? மார்க்கம் என்று வந்தால் சொல்றவன் எதையும் சொல்லிட்டு போகட்டும் கேட்கப்படாது. மார்க்கம் என்று வந்தால் இந்த குர்ஆன்ல வருது, இந்த ஹதீஸ்ல வருது, இந்த புகாரில வருது, இந்த முஸ்லிம்ல வருது என்று ஆதாரத்தை சொல்ல வேண்டும். இந்த ஆதாரத்தை கேட்கின்ற மனிதர்களாக இருப்பதுதான் நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம்.